நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026 முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்கட்கு இறையென்றும் வைக்கப்படும். தமிழ்மறை 368 வள்ளுவ பெருமகனார். பெண் காவலர்களுக்கு 6 மணி நேர வேலை, ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேர வேலை. காவல் மக்களுக்கான சேவை. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனார். காவல்துறையின் சீர்கேடு. தற்போது காவல்துறை அரசியலாளர்களின் ஏவல் துறையாக இருக்கிறது. நேர்மை, ஆளுமை, திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு இல்லை. இந்த நிலை உடனடியாக மாற்றி அமைக்கப்படும். நாம் தமிழர் அரசு நேர்மையாக பணியாற்றுவர்களுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை அளிக்கும். காவல்துறை ஆளுமையும் நம்பிக்கையும் உள்ளதாக மாற்றப்படும். காவலர்கள் பற்றாக்குறை. 450 பேருக்கு ஒரு காவலர் இருக்க வேண்டும் என்பது உலகளாவிய கோலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் 600 பேருக்கு ஒரு காவலர் என்ற நிலை உள்ளது. நாம் தமிழர் அரசு 450 பேருக்கு ஒரு காவலர் என்று தரத்தை உயர்த்தும். அதற்கேற்ப புதிய காவலர்களை பணியில் அமர்த்தும். ஏன் தேவை? தில்லி சற்றொப்ப 84,000 காவலர்கள், மும்பை சற்றொப்ப 50,000 காவலர்கள், கொல்கத்தா சற்றொப்ப 37,000 காவலர்கள், சென்னை சற்றொப்ப 25,000 காவலர்கள். மற்ற மாநில தலைநகரங்களை ஒப்பிடும்போது சென்னையில் குறைவான காவலர்களை பணியில் இருக்கிறார்கள். மாநில தலைநகரின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க புதிய கட்டமைப்புகள், கூடுதல் ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். 3 பிரிவு. பெரும்பாலான காவல் நிலையங்களில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிற்காக பணியமர்த்தப்பட்ட காவலர்கள் தான் குற்றங்களை தடுத்தல், நடந்த குற்றங்களுக்கான விரைவுதலை மேற்கொள்ளுதல், தேவை இருப்பின் புலனாய்வு செய்தல், மேலும் அரசு மற்றும் தனியார் பொது நிகழ்ச்சிகளுக்கான பாதுகாப்புக்கு செல்லுதல் என அனைத்தையும் இவர்களை செய்ய வேண்டும் என்பது நடைமுறையில் இருப்பதால் இது காவலர்களுக்கு மிகுந்த பணி சுமையை ஏற்படுத்துகிறது. அதனால் பொது நிகழ்ச்சிகளுக்கான பாதுகாப்பு காவல் பிரிவு தனியாக அமைக்கப்படும். சட்டம் ஒழுங்கை கவனிப்பதற்கான பிரிவு தனியாக இயங்கும். குற்ற தடுப்பு மற்றும் புலனாய்வு நடவடிக்கையான காவல் பிரிவு தனியாக இயங்கும். பொதுவாக குற்ற புலனாய்வு உசாவுதலைகளை குறைத்து 30 நாட்களுள் முடிக்க வேண்டும். அதற்கேற்ப அனைத்து பிரிவுகளிலும் கூடுதல் காவலர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். காவலர்களின் பணி சுமையை குறைக்க நாம் தமிழர் அரசு இந்த மாற்றத்தை கொண்டு வரும். 8 மணி நேர வேலை. காவலர்களுக்கு சுழற்சி முறை பணி சட்டமாக்கப்படும். ஆண் காவலர் 8 மணி நேரமும், பெண் காவலர்கள் 6 மணி நேரமும் பணிபுரியும்படி சுழற்சி முறை அமல்படுத்தப்படும். காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இதனால் சற்றொப்ப 25,000 காவலர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்படும். இதனால் காவலர்களின் பணி சுமை குறையும். ஓய்வும் மனவள பயிற்சியும். காவலர்களுக்கு ஆண்டுக்கு 2 கிழமை வாரம் கட்டாய விடுப்பு சுழற்சி முறை அளிக்கப்படும். காவலர்களுக்கு ஏற்படும் மன அயற்சி மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றை போக்க தகுந்த மனவள பயிற்சியும் உடல் நல பயிற்சியும் அளிக்கப்படும். மற்ற அரசு ஊழியர்களைப் போல் காவல் பணியில் இருப்பவர்களுக்கும் தன் குடும்பத்தோடு போதுமான நேரம் செலவழிக்கும்படியான பணி மற்றும் குடும்ப வாழ்க்கை சமநிலை உறுதி செய்யப்படும். காவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தார் ஆண்டுக்கு ஒருமுறை மனநிறைவுடன் சுற்றுலா செல்வதற்கு அரசு வழிவகை செய்யும். தொடர் பணியினால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் இத்திட்டத்தின் கீழ் காவலர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் இந்திய ஒன்றியத்திற்குள் எந்த பகுதிக்கும் சுற்றுலா சென்று வர தேவையான பயண வழிகாட்டுதல் மற்றும் வசதிகளை நாம் தமிழர் அரசு முன்னின்று ஏற்பாடு செய்யும். ஒன்றிய காவல் படைக்கு இணையாக, ஒன்றிய காவல் படையில் இருப்பவர்களுக்கு இணையாக மாநில காவல் பணியில் உள்ளவர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும். வீட்டு வசதிகள் உட்பட மற்ற நல திட்டங்கள் அனைத்தும் ஒன்றிய காவல் படை ஊழியர்களுக்கு இணையாக வழங்கப்படும். புதுப்பிக்கப்பட்ட வசதிகள். காவலர்களுக்கான பழைய குடியிருப்புகள் அனைத்தும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு தேவையின் அடிப்படையில் மேலும் புதிய குடியிருப்புகள் மாவட்டந்தோறும் கட்டித்தரப்படும். இந்த குடியிருப்புகள் வணிக வளாகங்கள், விளையாட்டு திடல், உடற்பயிற்சி கூடம், மருந்தகம், நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான உள்ளரங்குகள் என அனைத்தும் அமைக்கப்படும். காவலர்கள் தங்கள் குடும்பத்தோடு இருக்கும் சூழல் உருவாக்கி தரப்படும். வெளிப்படைத்தன்மை. பணியிட மாற்றங்கள், பதவி உயர்வு ஆகியன வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். அதற்கேற்ற காவலர்கள் பணி குறிப்பேட்டு பதிவுகள் கணினியில் பதியப்படும். அவற்றை கொண்டு நேர்மையான பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை அளிக்கப்படும். துறை சார்ந்த முறையீடுகள் உடனுக்குடன் வினவி முடிக்கப்படும். அவர்கள் ஓய்வு பெறும் வரை கலந்தாய்வு இருக்காது. ஓய்வுக்கு பின்பாகவும் வினாவுதல் நடக்காது. படைத்துறை. இராணுவ மருத்துவமனை போல் படைத்துறை இராணுவத்தினருக்கும் ஒன்றிய காவல்துறை படையினருக்கும் உள்ள தனி மருத்துவமனைகளுக்கு இணையாக தமிழக காவல்துறைக்கும் தனி மருத்துவமனைகள் மாவட்டந்தோறும் உருவாக்கப்படும். உயர்தர மருத்துவங்கள் அனைத்தும் இந்த தனி மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ளலாம். குற்றத்தடுப்பு பிரிவு. ஒரு குற்ற நிகழ்வு நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட குற்றங்களை நடக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் வேண்டும் என்பதே நாம் தமிழர் அரசின் நோக்கம். அதற்காக பல புதிய பட்டதாரி இளைஞர்கள் காவலர் பணிக்கு பணியமர்த்தப்படுவார்கள். இவர்களுக்கு சீருடை ஏதும் இருக்காது. உடல் தகுதியை காட்டிலும் அறிவுத்திறன் மட்டுமே முதன்மையானதாக கருதப்படும். இந்த புதிய காவலர்களுக்கு பன்னாட்டு தரத்தில் உளவு புலனாய்வு பயிற்சிகள் அளிக்கப்படும். இவர்கள் மக்களோடு மக்களாக கலந்திருப்பார்கள். எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை முன்கூட்டி அறிந்து தகவல்களை கொடுப்பார்கள். உடனே அந்த இடத்துக்கு தடுப்பு காவல் படையின் தனிப்பிரிவு சென்று உரியவர்களை முன்கூட்டியே
தலைப்படுத்தி குற்றங்களை தடுத்து நிறுத்தும். இரு பிரிவினருக்கு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற தகவல் மக்களிடமிருந்தே கிடைத்துவிடும். அதன் பேரில்தான் உடனடி தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்படும். இது அனைத்து வகை குற்றங்களுக்கும் பொருந்தும். நண்பனை போல் காவலர்கள். ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள காவலர்கள் அந்த பகுதி மக்களிடம் மாதந்தோறும் கலந்துரையாடல் நடத்த வேண்டும். உள்ளூர் நிகராளிகளும் பல்துறை இளைஞர்களும் கல்லூரி மாணவிகளும் அதில் கலந்து கொள்வார்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக கலந்துரையாடும் போது அப்பகுதியில் நடக்க உள்ள குற்றங்கள் பற்றிய தகவல்களும் உடனுக்குடன் கிடைத்துவிடும். இதனால் காவல்துறை மக்களுக்கு நண்பனாக திகழும். உடை என்பது உளவியல் மாற்றம். உடை என்பது உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இப்போது காவலர்கள் பயன்படுத்தி வரும் பழுப்பு வண்ணத்திலான சீருடையை மாற்றி புதிய நீல வண்ணத்திலான சீருடை வழங்கப்படும். இந்த மாற்றம் காவலர்களுக்கும் பொதுமக்களுக்குமே மனமாற்றத்தை புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல நாடுகளில் உள்ள காவலர்கள் நிலையை ஆய்வு செய்து நாம் தமிழர் அரசு இந்த மாற்றத்தை கொண்டு வருகின்றது. காவல்துறை பணி என்பது சொந்த மக்களை பாதுகாக்க வேண்டி எப்போதும் அவர்கள் மீது தடியடி நடத்தும் துறையாக இருக்கக்கூடாது என்பதில் நாம் தமிழர் அரசு உறுதியாக இருக்கும். கணினி கண்காணிப்பில் முதன்மை செயல்பாடுகள் மற்றும் உளவுத்துறை பணிகளை தவிர்த்து மற்ற அனைத்து வெளிப்படையாக இயங்கும் ஒவ்வொரு ஆவணப்படுத்தும் காவல் நிலையங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்படும். காவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட சிறிய வகை கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்ட சீருடை வழங்கப்படும். பணி நேரத்தின் போது அவரது செயல்பாடுகள் வினாவுதல் முறை மற்றும் அனைத்தும் கணினியில் பதிவாகும். காலக்கெடு. பாதிப்புள்ளாகும் பொதுமக்கள் விண்ணப்பம் கொடுப்பதும் அதன் மீதான வினவுதல்களும் முடிவுகளும் முறைப்படி ஆவணப்படுத்தப்படும். காலந்தாழ்த்துவதற்கான உரிய காரணங்களையும் பதிவு செய்ய வேண்டும். எதிலும் ஒளிவு மறைவு இருக்காது. இதன் மூலம் குற்றமற்றவர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்வது முற்றாக தடுக்கப்படும். ஒவ்வொரு முறையீட்டு விண்ணப்பங்கள் மீதும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் தீர்வுகள் கிடைக்கும்படி காலக்கெடு உறுதி செய்யப்படும். காத்திருப்பும் அலைச்சலும் வேண்டாம். குற்றம் நடந்தவுடன் காவல் நிலையத்தில் நேரில் சென்றுதான் முறையீடு அளிக்க வேண்டும் என்ற முறையில் திருத்தம் செய்து நேரில் செல்வது கட்டாயமில்லை. முறையீட்டை சிற்றூர் நிர்வாக அதிகாரியிடமோ அல்லது காவல் நிலைய மின்னஞ்சல் முகவரியோ அனுப்பும்படி வழிவகை செய்யப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் இணையவழி முறையீட்டு முறை மேம்படுத்தப்பட்டு அதன் செயல்முறை மற்றும் பயன்பாடு அனைத்து மக்களையும் சென்று சேர வழிவகை செய்யப்படும். மேலும் முறையீட்டை கைபேசி செயலி வாயிலாக அனுப்பவும் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டதற்கான உறுதி மக்களுக்கு உடனே கிடைக்கவும் அதை கொண்டே மருத்துவமனைகள் மருத்துவம் எடுத்துக்கொள்ள வழிவகை செய்யப்படும். அதுக்கேற்ப வகையில் இச்செயலி மேம்படுத்தப்படும். தனிப்பயிற்சி. ஆசிரியர்களுக்கு எப்படியெல்லாம் புதிய வகையில் பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்ற வகுப்புகள் மாதந்தோறும் நடத்தப்படுகிறதோ அதுபோலவே காவல்துறையினருக்கு பயிற்சி மையங்களில் உலகளவில் ஏற்பட்டுள்ள புதிய புலனாய்வு வினாவுகள், போக்குகள், பொதுமக்களை அணுகும் வகைகள், மனித உரிமைகள் தலையீடுகள் அனைத்தும் பயிற்றுவிக்கப்படும். பெண் காவலர் நலன். பெண் காவலர்கள் மகப்பேறு உள்ளிட்ட அனைத்து மருத்துவங்களும் காவல்துறையினருக்கு தனி மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ளலாம். பெண் காவலரின் பணியில் தனி கவனம் செலுத்தப்படும். உயர் அதிகாரிகளால் ஏற்படும் தேவையற்ற அழுத்தங்கள், பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்ட அனைத்து முறையீடுகளின் மீதும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதனால் ஏற்படும் மன அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபட உடனடி கலந்தாய்வும் வழங்கப்படும். திருமணமாக பெண் காவலர்களுக்கான குடியிருப்பு பகுதிகளில் தரம் உயர்த்தப்படும். பெண் காவலர்களின் நலனுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பான சூழ்நிலையை நாம் தமிழர் அரசு உறுதியாக வழங்கும். அரசியல் தலையீடு இருக்காது. அரசியலாளர்களின் விருப்பத்திற்கு காவல் அதிகாரிகளை பணிமாற்றம் செய்வதும் மிரட்டுவதும், காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களை முறையற்று பணிமாற்றம் செய்வதும் நாம் தமிழர் அரசில் இருக்காது. ஒரு பணியிடத்தில் குறைந்தது 3 ஆண்டுகள் வேலை செய்வார்கள். தேவையற்ற இடமாற்றம் இருக்காது. அரசியல் தலையீட்டின்றி பணியாற்றுவார்கள். தண்டிப்பதற்குரிய காரணமின்றி அவர்கள் யாருக்குமே குறுகிய கால இடமாற்றம் இருக்காது. இப்போது இருக்கும் காவலர்களின் பணியிடத்தில் உள்ள கட்டமைப்புகள் அனைத்தும் அவர்களுக்கு மன அழுத்தத்தையும் பொதுமக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றது. எனவே காவல் நிலையங்கள் அனைத்தும் படிப்படியாக மேம்படுத்தப்படும். ஊர்திகள், தொலைத்தொடர்பு கருவிகள், தடயவியலுக்கான மேம்படுத்தப்பட்ட கருவிகள் உள்ளிட்ட அனைத்தும் பன்னாட்டு தரத்திற்கு மாற்றப்படும். நடவடிக்கை. வினாவுதல், விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்துதல், வதைத்தல், போதிய சான்றின்றி வழக்கு பதிவு செய்தல், பழிவாங்கும் முறைகள் நடந்து கொள்ளுதல், பொய் வழக்கு பதிவு செய்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபடும் காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கையூட்டு, ஊழல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகும் காவல்துறையினரின் மீது தகுந்த ஆதாரங்கள் இருப்பின் நிலையான பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். தேவையான ஆதாரங்கள் இல்லை என்றால் தொடக்கத்திலேயே அந்த முறையீட்டை மறுத்து பொய் முறையீடு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சீர்திருத்த மையம். குற்றங்களில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு என்று தனியாக மனச்சீர்திருத்த மையம் ஒன்று தொடங்கப்படும். பணியிடை நீக்கத்திற்குள்ளாகும் காவல்துறையினர் மன சீர்திருத்த வகுப்பில் தினமும் சென்று கலந்து கொள்ள வேண்டும். பயிற்சி பெற்றுக்கொண்ட சான்றுகளோடு வந்தால் மட்டுமே மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள். தண்டனை உறுதி. அதே காவலர் அல்லது காவல் அதிகாரி மற்றும் துறை சார்ந்த ஊழியர்கள் 2வது முறையாக குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வினாவுதலில் அது நிறுவப்பட்டால் அவர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த யாவருக்கும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எந்த அரசு உதவிகளும்
உரிமைகளும் வழங்கப்படாது, தடுத்து வைக்கப்படும். குற்றவாளிகளை கண்டுபிடித்தாக வேண்டும். குற்ற வழக்குகள் உரிய காவல் அதிகாரிகளுக்கு தன்னதிகாரத்துடன் வினாவுதலை நடத்தலாம். அரசியல் தலையீடு இருக்காது. இருந்தால் அதை பதிவு செய்து ஆவணப்படுத்திவிட்டு அவர்களின் அழுத்தத்தை ஒதுக்கிவிட்டு நேர்மையோடு வினாவுதலை தொடரலாம். அந்த வகையில் முழு அதிகாரம் அளிக்கப்படும். ஆனால் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டால் வழக்கை அதோடு முடித்துக் கொள்ளக்கூடாது. உண்மையான குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் அரசு உரிய இழப்பீட்டை வழங்கும். இழப்பீட்டில் பாதி தொகை வழக்கை நடத்திய வினாவுதல் அதிகாரியின் சம்பளத்திலிருந்தே பிடித்தம் செய்யப்படும். உயர் பதவியில் தமிழர்கள். காவல்துறை பணி என்பது மக்களிடம் நெருங்கி இருக்க வேண்டிய பணி. அதனால் மொழி மற்றும் அவர்கள் பழக்க வழக்கங்களை அறிந்திருத்தல் அடிப்படையான ஒன்று. தமிழக காவல்துறையில் பணிபுரியும் இந்திய காவற்பணி பணி அதிகாரிகளில் வேற்று மாநில அதிகாரிகளும் உள்ளனர். அவர்கள் தமிழர்களின் சமூக பண்பாட்டு பழக்க வழக்கங்களையும் அரசியல் மற்றும் உளவியல் தன்மைகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதில்லை. எனவே தமிழை தாய்மொழியாக கொண்ட அதிகாரிகள் மட்டுமே அரசின் முதன்மை பதவிகளில் பணியமர்த்தப்படுவார்கள். மரண தண்டனையை தவிர்ப்போம். ஒருவன் குற்றம் செய்கிறான், அது சட்டப்படி குற்றம். ஆனால் சட்டமே ஒரு கொலையை செய்வது எப்படி சரியாகும்? எந்த குற்றத்திற்கும் மரண தண்டனை கூடாது என்பதே நாம் தமிழர் அரசின் நிலைப்பாடு. ஒருவருக்கு மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது என்பதே நாம் தமிழர் அரசின் கொள்கை முடிவு. தண்டனை என்பது குற்றம் செய்தவர்கள் அதற்காக வருந்தி திருந்தும் போது மறுபடியும் வாழ வாய்ப்பு கொடுப்பதை போல அமைய வேண்டும். மரணம் என்பது தண்டனை அல்ல, அது ஒரு முடிவு. ஒரு கொலைக்கு தண்டனை இன்னொரு கொலைதான் என்பது அறிவார்ந்த சமூகத்தின் செயல் அல்ல. மரண தண்டனை என்பது குற்றவாளியின் பெற்றோருக்கும் இணையருக்கும் அவர் பெற்ற குழந்தைகளுக்கும் வாழ்நாள் தண்டனையாக அமைந்து விடுகிறது. ஆகவே பாலியல் வன்புறவு குற்றத்தில் ஈடுபட்டு குற்றம் உறுதி செய்யப்பட்டவரை தவிர வேறு எவருக்கும் மரண தண்டனை கிடையாது என்று நாம் தமிழர் அரசு சட்ட திருத்தம் கொண்டு வரும். தண்டனை என்பது கூடுதல் உழைப்பு. சிறைசாலை என்பது குற்றவாளிகளை தண்டிக்கும் கொலைகளம் அல்ல, அது மனநல மருத்துவமனை என்று அண்ணல் காந்தி சொல்கிறார். மரண தண்டனை போன்ற வன்முறை சார்ந்த தண்டனைகளை நாகரிகமடைந்த அறிவுசார் சமூகம் ஏற்காது என்ற அடிப்படையில் தண்டனை என்பது கூடுதல் உழைப்பு என்கிற கோட்பாட்டினை நாம் முன்வைக்கிறோம். இதன்படி சிறையாளிகள் சோம்பேறிகளாக முடங்கி கிடக்காமல் சீனா போன்ற நாடுகள் பின்பற்றுவதை போல வேளாண் பண்ணைகள், நெசவு மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற ஆக்க அடிப்படையில் உருவாக்க பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு தகுந்த தொழில் பயிற்சியும் தரமான உணவு மற்றும் உடையும் வழங்கப்பட்டு அவர்களது உழைப்பின் மூலம் நாட்டின் உருவாக்க திறனை பெருக்குவதை திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். இதன் மூலம் ஒரு சிறையாளி தனது குற்ற உணர்விலிருந்து விடுபட்டு உழைப்பின் வழியாக சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு மாந்தனாக தன்னை தகவமைத்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். 10 ஆண்டுகளுக்கு மேல் விடுதலை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை பெற்ற அனைவருக்கும் விடுதலை அளிக்கப்படும். பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், சிறுவர் சிறுமியர் மீதான வன்முறையில் ஈடுபட்டவர்கள், ஆணக்கொலைகள் ஈடுபட்டவர்கள், கூலிப்படையாக செயல்பட்டவர்கள், கையூட்டு ஊழலில் சிக்கிய ஊழியர்கள், அரசியலாளர்கள், போதைப் பொருட்களை கடத்துவோர் ஆகியோருக்கு மட்டும் இந்த விதிமுறை பொருந்தாது. இவர்கள் வாழ்நாள் முழுவதும் தண்டனை பெற்றாக வேண்டும். நில மோசடி செய்பவர்கள், அரசு நிலத்தை வன்கவறு செய்வர்கள், நீர் ஆதார இடங்கள் மற்றும் வனப்பகுதிகள் வன்கவறு செய்வர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பாலியல் குற்ற வழக்கு நடைமுறையை போல் மேற்கண்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அந்த வழக்கு முடியும் வரை பிணை வழங்காது என்ற மாற்றத்தை நாம் தமிழர் அரசு கொண்டு வரும்.